இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் தலைவர் மிகச்சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட் வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். சமீபத்தில் புதுதில்லி தேர்தல் நடந்தபோது அதற்கு முன்பாக ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டார் நம்முடைய பிரதமர், நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர். அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போதான் அரசு ஊழியர்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி பிடித்தம் கிடையாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டதால் தில்லி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் மனசு குளிர்ந்து முற்ற முழுக்க பிஜேபி அரசை அங்கு தேர்ந்தெடுத்தார்கள். அப்படியான கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அல்லது செய்ய முடியாத பல விஷயங்களை செய்வதாக ஜாலம் காட்டுகின்ற அறிவிப்புகள் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு, நம்முடைய பிரதமருக்கு பழக்கம். அப்படி ஏதும் இல்லாமல் மக்கள் நலம் சார்ந்து எல்லோருக்கும் எல்லாம் என்பதாக, எல்லா மக்களுக்கும் நலம் செய்வதாக, மக்கள் மட்டுமல்லாமல் திருநங்கைகள், உடல் ஊனமற்றவர்கள் அல்லது முதியவர்கள், அதை தவிர விலங்குகள், பறவைகள், இவர்களுக்காகவும் ஒரு மிகச்சிறந்த பட்ஜெட்டை, நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்னும்போது தமிழ்நாட்டு அரசு மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம். வணக்கம், உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பட்ஜெட் பற்றிய இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக ஓராண்டுக்குள் அந்த சட்டமன்றத்துக்கு தேர்தல் வர இருக்கிறது என்னும்போது அதற்கு ஓராண்டுக்கு முன்பாக வெளியிடுகின்ற அறிவிக்கின்ற பட்ஜெட் அறிக்கையில் கவர்ச்சிகரமான வாசகங்கள் இருக்கும். இதை செய்து விடுவோம், அதை செய்து விடுவோம் என்று மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதான வாசகங்கள் இருக்கும். அப்படியான கவர்ச்சிகரமான வாசகங்கள் ஏதும் இல்லாமல் மிகவும் மனிதாபிமானத்தோடு மனசுக்கு நெருக்கமாக இதையெல்லாம் நாங்கள் செய்வோம்பா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் தலைவர். குறிப்பாக அதில் பல விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்னன்னா, கோடிக்கணக்கான ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்து உருவாக்கப்படுகின்ற திட்டங்கள், உருவாக்கப்படுகின்ற கட்டடங்கள், உருவாக்கப்படுகின்ற எதிர்காலத்துக்கு பலன் விளைவிக்கக்கூடிய குளோபல் சிட்டி, இது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எந்த இடத்தில் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் சிறந்து நிற்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசு நமக்கான ஜிஎஸ்டி நிதி பகிர்வை தருவதில்லை. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுப்பதில்லை. இயற்கை பேரிடருக்கான அந்த நிதி ஒதுக்கீட்டை பற்றி நினைத்து கூட பார்ப்பதில்லை ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமர். அதே போன்று மதுரை எய்ம்ஸுக்காக ஒரு செங்கல்லை வாங்கியது ஒன்றிய அரசு. ஒரு செங்கல்லை வாங்கினார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அடுத்த செங்கல்லை வாங்குவதற்கு கூட அவர்களிடம் நிதி இல்லை என்பதாக அந்த மதுரை எய்ம்ஸ் திட்டம் அப்படியே நிற்கிறது. அதை தவிர எத்தனையோ திட்டங்கள், நம்முடைய பிஎம் ஹவுசிங் ஸ்கீம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்கு கூட அவர்கள் 75,000 தான் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது. மற்ற எல்லாம் நத்தம் நிலம் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயை நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அந்த பயனாளிகளுக்கு கொடுக்கிறது என்னும்போது எந்த விதத்திலும் நிதி சுமையை ஒன்றிய அரசு நம்மோடு பகிர்ந்து கொள்வதில்லை. எதேச்சாதிகார போக்கு. அதை தவிர பிஎம் ஸ்ரீ பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான், பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2100 கோடி அதை நாங்கள் விடுவிப்போம் என்று ஒன்றியத்தின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்ல போக, அதை தவிர நாடாளுமன்றத்திலேயே அவர் எழுந்து நின்று தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்ல போக, அன்சிவிலைஸ்ட், அன்டெமோக்ராட்டிக் என்று சொல்ல போக தமிழ்நாடே கொந்தளித்தது. முதலில் எதிர்குரல் எழுப்பியவர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர். அவர் நிச்சயமாக ஒன்றிய அமைச்சர் இதை திரும்ப பெற்றாக வேண்டும் என்று குரல் எழுப்பினார். அதே போன்று 10,000 கோடி நீ கொடுப்பதாக இருந்தால் கூட எங்களுக்கான மொழி உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். எப்படிப்பட்ட துணிச்சல் பாருங்கள். நீ சொல்லுவது அநீதி, அது எங்களுக்கு ஒத்து வராதது, எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வராதது, எங்களுடைய தார்மீகத்துக்கு ஒத்து வராதது, எங்களுடைய தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளுக்கு ஒத்து வராதது. இந்த மாதிரியான இருமொழி கொள்கையை வைத்தே நாங்கள் மற்ற மாநிலங்களை விட வென்று காட்டியிருக்கிறோம். தமிழர்கள் உலகெங்கும் சென்று கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல்
இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்திட்டால்தான் உங்களுக்கான 2100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று எதேச்சாதிகாரமாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்ல போக நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை எப்படி கொதிநிலையில் வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றுக்கொண்டால்தான் அடுத்த நகர்வு என்பதாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றமே கொந்தளித்ததை பார்த்த பின்பு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் எனக்கு சகோதரிகள் போன்றவர்கள், என்னுடைய அம்மாவும் தமிழ்நாட்டு பெண்மணி தான், எனவே 100 முறை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்ல வைத்த பெருமை நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் தலைமையின் கீழ், அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய திமுக எம்பிக்கள், கூட்டணி எம்பிக்கள் எல்லோருக்குமானது அந்த பெருமை. அப்படியான நிலையில் இவ்வளவு சூழ்ச்சிகள், இவ்வளவு கலைபரங்கள் தமிழ்நாட்டு மக்களை கண்டால் ஒன்றியத்துக்கு பிடிக்கவில்லை, தமிழ்நாட்டு ஆட்சியை பார்த்தால் பிரதமருக்கு பிடிக்கவில்லை. காரணம் யோசித்து பாருங்கள். இப்போ கூட சமீபத்தில் போய் மொரிஷியஸில் மிகச்சிறந்த தலைவர் என்று விருதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர். ஆனால் நேற்று தான் மணிப்பூரிலிருந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். மணிப்பூர் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்தபோது பிரதமர் மணிப்பூருக்கு வர வேண்டும், உள்துறை அமைச்சர் மணிப்பூருக்கு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினோம். ஆனால் அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை, வந்து பார்க்கவே இல்லை, மணிப்பூர் மக்களை பற்றி அக்கறை கொள்ளவே இல்லை. இப்போது அவர்கள் இருவரும் வருகிறார்களா வரவில்லையா என்பதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. We are not bothered about their visit. We have become so indifferent to their visit. ஆனால் they have to take an apology from the Manipur people என்று சொல்லுகின்ற அளவுக்கு மணிப்பூர் மக்களை கொடுமைப்படுத்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் சென்று மொரிஷியஸில் மிகச்சிறந்த தலைவர் என்று விருதை வாங்கி கொள்கிறார் என்றால் எப்படி அவருக்கு இந்த மனசாட்சி வருகிறது? போன மாதம்தான் அமெரிக்காவுக்கு போய் அந்த வல்லரசின் தலைவர், வல்லரசின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் பிரதமரை உட்கார்த்தி வைத்து கொண்டே கேலியும் கிண்டலுமாக பேசியது, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மிஸ்டர் மோடி என்று சொன்னதெல்லாம் நாம் பார்த்தோம். ஏனென்றால் இவருக்கு ஹிந்தியை தவிர அங்கே பேசிய ஆங்கிலம் புரியவே இல்லை. நம்முடைய பிரதமரை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்ற வருத்தம் இருந்தாலும் அவர் இந்தியாவில் செய்கின்ற இந்த மாதிரியான மக்கள் விரோத கொள்கைகள், மக்கள் விரோத செயல் திட்டங்களை பார்க்கும்போது இதெல்லாம் சகஜமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்கின்ற சிந்தனை வருகிறது. அப்படியாக இந்த நாடாளுமன்றம் கொதித்தெழுந்த போது கூட பிரதமர் வாயை திறக்கவில்லை, ஒன்றிய தலைவர் அல்லது உள்துறை அமைச்சர் வாயை திறக்கவில்லை. நம்முடைய நிதி அமைச்சர் தான் நேற்று ருத்ர தாண்டவம் ஆடினார்கள். என்ன, நீங்கள் எப்படி காட்டுமிராண்டின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதை பின்வாங்க செய்தீர்கள், வாபஸ் பெற செய்தீர்கள். அந்த ஒரு பெரியவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார், அதை அவருடைய படத்தை நீங்கள் வைத்து கொண்டாடுகிறீர்களே அப்படின்னு கொளுத்தி போட்டாங்க. ஆமாம்மா, தந்தை பெரியார் என்ற பெயரை சொல்வதற்கு கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் ஒரு பெரியவர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அதுதான் தந்தை பெரியாரின் சிறப்பு. அவர் அப்படித்தான் சொன்னார், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் தமிழை. எதற்காக? உங்களுடைய புராண கதைகளை, உங்களுடைய கட்டுக்கதைகளை, உங்களுடைய ஆகமங்களை, உங்களுடைய ஆன்மீக புரட்டுகளை, உங்களுடைய ஆன்மீக உருட்டுகளை, உங்களுடைய கற்பனாவாதங்களை, உங்களுடைய பெண்ணடிமைத்தனத்தை, உங்களுடைய சூழ்ச்சிகளை, உங்களுடைய தர்மர், உங்களுடைய கிருஷ்ணர், உங்களுடைய பகவத்கீதை, உங்களுடைய குருஷேத்திர போர், இப்படி எல்லா குப்பைகளையும் தமிழ் மொழியின் மூலமாக எங்களுக்கு திணிக்கிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற தமிழறிஞர்கள், தமிழ் படைப்பாளர்கள் யாருமே தமிழை புராணங்களிலிருந்து, முடைநாற்றம் வீசுகின்ற அந்த ஆகமங்களிலிருந்து, அந்த கட்டுக்கதைகளிலிருந்து விடுவிக்கவே மாட்டேன் என்கிறீர்கள். நீங்கள் தமிழை எப்போது விஞ்ஞான மொழியாக்குவீர்கள்? அதை இன்னமும் காட்டுமிராண்டி மொழியாகவே வைத்திருக்கிறீர்களே என்று கொதித்து பேசியவர் தந்தை பெரியார். அவர்தான் தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்படியாக பல சிறப்புகள் உடையவர் தந்தை பெரியார். எங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார் எங்களுக்குள் கோபத்தை உருவாக்கி, எங்களை உசுப்பிவிட்டு, எங்களுக்கு உணர்வேற்றி, அதன் மூலமாக பல நல்ல செயல்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தார் என்கின்ற புரிதல் கூட இல்லாமல் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவரை நீங்கள் கும்பிடுறீங்க. ஆனால் காட்டுமிராண்டிகள் என்று சொன்னவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்களே, இது நியாயமா என்று கொதித்து பேசினார். இதிலிருந்தே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழராக பிறந்திருந்தாலும் ஒன்றியத்தின் நிதி அமைச்சர் தமிழ் உணர்வோடு இல்லை.
தமிழராக பிறந்திருந்தாலும் இங்கே உள்ள பிஜேபியின் மாநில தலைவர் தமிழ் உணர்வோடு இல்லை. மிகச்சிறந்த தமிழ் அறிஞருக்கு மகளாக பிறந்திருந்தாலும் இங்கே இருக்கின்ற டாக்டர் அக்கா, தமிழிசை அக்கா, அவருக்கும் எந்த விதமான தமிழ் உணர்வும் இல்லை. இங்கே இருக்கின்ற வானதி அக்காவுக்கும் எந்த விதமான தமிழ் உணர்வும் இல்லை. இங்கே இருக்கின்ற எல் முருகன் வேல் யாத்திரை ஒன்று போனார் இல்லையா, வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கி கொண்டு, அவருக்கும் தமிழர்கள் மீதோ தமிழ் மொழி மீதோ தமிழ் இனத்தின் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதற்குத்தான் சாட்சி இவர்கள் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம். அதை தவிர மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுங்கள் என்று பள்ளிக்கூடத்தின் வாசலில் போய் மூட்டையாக பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு அங்கே போகிற குழந்தைகளை பிடிச்சி கையெழுத்து போடு என்ற இழிநிலையை உருவாக்கியது இந்த பிஜேபி தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புள்ள பிடிக்கிறவன் வர்றான் ஓடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய குழந்தைகளை பிடித்தார்கள், நம்முடைய வீட்டு பிள்ளைகளை பிடித்து கையெழுத்து போட வைத்தார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தோம் இல்லையா. இப்படியாக எத்தனையோ சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கும் போது நம்ம எல்லாம் காக்கின்ற ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தான். இதே சூழ்ச்சியோடு ஒன்றிய அரசு இருந்து பிஜேபி நம்மீது சூழ்ச்சியை செய்து இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ முதல்வராக இருந்த காலத்தில் அப்படியே பின்வாசல் வழியாக போய் டெல்லிக்கு பறந்து போய் நீங்கள் சைலண்ட்டாக கொடுங்க மசோதாவை, நாங்கள் கையெழுத்து போட்டு வந்துடுறோம், எங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ணிடாதீங்க, ரெய்டு அனுப்பிடாதீங்க, அதனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் தலையாட்டுறோம் அப்படின்னு பொது சிவில் சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள், நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். அதை தவிர இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வட இந்தியர்கள் கூட தமிழ் தெரியாவிட்டாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி இங்கே பணியில் அமர்த்தப்படலாம் என்கின்ற தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய கொடுமையை செய்தவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியுமா? அப்படியெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டு நலன்தான் எங்களுக்கு முக்கியம், தமிழர்களின் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் என்று நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இன்றைக்கு மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், 2 மொழிதான் வேண்டும் என்று அவர் குரல் எடுத்த பின்புதான் இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்து முதல்வர்கள் எங்களுடைய தாய்மொழி எங்களுக்கு முக்கியம் என்பதாக மீண்டும் குரல் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று வருகின்ற 22ஆம் தேதி இங்கே தென்னக முதல்வர்களின் கூட்டமைப்பை நம்முடைய முதல்வர் முன்னெடுக்கிறார் என்பது தென்னகத்துக்கான பெருமை என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்படிப்பட்ட பெருமைகளை நிலைநிறுத்துவதைப் போல் இன்றைக்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் என்பதை தாண்டி மனிதாபிமானம் மிக்க அறிவிப்புகள் நிறைய இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக திருநங்கைகளை ஊர்காவல் படையில் சேர்த்து அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது மிக முக்கியமான பணி. அதே மாதிரி திருநங்கைகளை பணிக்கு அமர்த்துகின்ற, மாற்றுத்திறனாளிகளை பணிக்கு அமர்த்துகின்ற அந்த நிறுவனங்களுக்கு 2000 ரூபாய், அவர்களுடைய சம்பளத்துக்கான 2000 ரூபாயை நாங்கள் மானியமாக அளிக்கிறோம் என்கின்ற மிக முக்கியமான முன்னெடுப்பு. அதே போன்று பெரியவர்கள் 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் வீட்டில் தனியாக இருந்தால் அவர்களை பாதுகாப்பதற்கென்று அன்பு சோலைகள் என்று ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். மகளிர் விடியல் பயணம், உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள், காலை உணவு திட்டம், இதெல்லாம் பழகி போன வார்த்தைகளாக மாறிவிட்ட அளவுக்கு நம் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் சிறப்பு. மிச்சமிருக்கின்ற பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் என்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை மிக சமீபத்தில் வெளியிட்டார்கள். காத்திருங்கள் பெண்களே, எல்லோருக்குமான 1000 ரூபாய் உதவித்தொகையை நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் நிச்சயமாக கொடுப்பார். இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்ற அந்த நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டை ஒரு முறை படித்து பாருங்கள். இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக அது இருக்கிறது. கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை உயர்த்தி இருக்கிறார்கள். இதற்கு எதிராக ஒன்றியத்தில் பிரதமர் பள்ளிக்கூடத்தை நீ தாண்டாதே, உனக்கு விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக நான் உதவித்தொகை கொடுக்கிறேன், நீ உன் அப்பனுடைய தொழிலை செய்யப்பார், உன் அப்பன் செருப்பு தைத்தான் என்றால் நீயும் அந்த தொழிலை கற்றுக்கொள், உன் அப்பன் கூடை முடைதான் என்றால் நீயும் அந்த தொழிலை கற்றுக்கொள் என்று குழந்தைகளின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு பிரதமரை நாம் பெற்று
பெற்றிருக்கின்றோம். அதே போன்று மும்மொழி திட்டத்தில் 3ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 10இல் ஒரு பொதுத் தேர்வு, 12இல் ஒரு பொதுத் தேர்வு என்பதாக பள்ளியை முடிப்பதற்குள் 5 பொதுத் தேர்வுகள், இந்த 5இலும் தேர்வு பெற்றால்தான் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்பதாக திரும்ப திரும்ப நம்முடைய குழந்தைகளின் தலையில் மண்ணை அள்ளி போடுகிறது ஒன்றிய அரசு, நெருப்பு கங்கை அள்ளி போடுகிறார் நம்முடைய பிரதமர் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது இன்றைய நிதிநிலை அறிக்கை. முற்ற முழுக்க கல்விக்கு 47,000 கோடிக்கு மேலாக நம்முடைய முதல்வர் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்றால் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதுதான் தமிழ்நாட்டு பெற்றோர்களின் ஒரே ஆயுதமாக இருக்கிறது என்பதற்கு நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கின்ற இந்த பட்ஜெட் மிகச் சிறப்பான சாட்சியாக இருக்கிறது. படித்து பாருங்கள், நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.